அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கம் வந்தால் நினையாபுரத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான் என்று நம்புறோமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரிஸ்கை நினையாபுரத்திலிருந்து கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லிக்கிறான். எந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறானோ அந்த அடியானுக்கு நினையாபுரத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். எந்த அடியானை நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் ஆகோ ஓகோண்டு பறக்கிறார், அதற்காக அல்லாஹ் அவரை நேசித்து விட்டான் என்று தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. பார்த்திருப்பீங்க, சில மனிதர்களை அல்லாஹ் தூக்கி வைப்பான். ஏனால் தூக்கினாதான் கீழே அறுத்துட்டா கீழே உரமா விழுவான். லேசா உழுறனை விட மேல் மாடியிலிருந்து ஒருத்தனை போட்டாதான் வேகமா தலைப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில மனிதர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் ஆடின ஆட்டம் அப்படிப்பட்ட ஆட்டம். தூத்தில் முல்க மந்தஷா வ தன்ஜில் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா. சில மனிதர்களை அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறான். சில மனிதர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் ஆட்சியை பறிக்கிறான். சிலர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான், சிலர்கள்ட்ட கண்ணியத்தை எடுக்கிறான். எல்லாம் அவன் கையிலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன்னாள் அதிபரை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்பதற்கு முன்னாடி அவர் எப்படி பேசினார், எந்த மாதிரி ஆடினார், எந்த நிலைமையில் நின்றார். இந்த நாட்டில் அவரை விட்டால் ஆளே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நாட்டில் கொடி கட்டி பறந்தார். சில பேர் சிந்திப்பார்கள், இப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே போகிறானே, இவ்வளவு பிரம்மாண்டமான சல்லியை அடித்து அங்க வீடு இங்க வீடு அங்க ஹோட்டல் என்று கட்டுகிறானே, அல்லாவே உனக்கு பொறுப்பு சாட்டுகிறோம் என்று சாட்டினவர்கள் இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஏன் இவ்வளவு சொத்துக்களை கொடுத்தான் தெரியுமா? எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளவு சொத்தோடு செல்வத்தோடு ஆடம்பரத்தோடு கௌரவத்தோடு வாழுகிற நேரம் அவனை கொண்டு வந்து நடு சந்தியில் நிப்பாட்டினால் இதுதான் ஆகப்பெரிய வேதனை. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைத்ததோ அந்த அளவுக்கு கவலை வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சந்தோஷம் எடுபட்டால் சிரித்தவன் எவ்வளவு சிரித்தானோ அந்த சிரிப்பை அல்லாஹ் எடுத்தால் அவ்வளவு அழுவான். கொஞ்சம் சிரித்தவன் கொஞ்சம் தான் அழுவான், அதிகமாக சிரித்தவன் அதிகமாக அழுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு கொடுப்பதனாலேயோ எடுப்பதனாலே இறை நெருக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நினையாபுரத்தில் இருந்து நினைக்காத நேரத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் வீடுகளில் இருந்து சிந்தித்து பார்த்தால், எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தால், நினையாபுரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய உதவிகள் வந்ததை எனக்கும் உங்களுக்கும் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,